ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் இன்டெக்ரல். லெட் S be a two-sided surface. If one side of the surface is arbitrarily chosen at the positive side, the other side of the surface is taken as the negative side. சர்ஃபேஸ் எஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதில் வந்து ஒன் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோன்னா பாசிட்டிவ் சைடாகவும் அதர் சைடை வந்து நம்ம நெகட்டிவ் சைடாகவும் சூஸ் பண்ணுறோம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் அவுட்டர் சைடு வந்து டேக்கன் ஆஸ் அ பாசிட்டிவ் சைடு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுக்கும்போது ஸோ அதில் அவுட்டர் சைடை வந்து நம்ம பாசிட்டிவாகவும் இன்னர் சைடை வந்து நெகட்டிவ் சைடாகவும் எடுத்துக்க போகிறோம். யூனிட் நார்மல் என் கேப். ஸோ என் கேப்ன்றது இங்கே யூனிட் நார்மல் எங்கே இருந்து அப்படின்னா எஸ்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் எஸ் இஸ் கால்டு த அவுட்வேர்ட் ட்ரான் நார்மல் அண்ட் இட்ஸ் டிரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கும். இப்போது டிஎஸ்னா என்ன? டிஎஸ்ன்றது ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது எலிமெண்ட்ரி சர்ஃபேஸ் ஏரியா ஆன் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் எஸ். என் கேப் பி த அவுட்வேர்ட் ட்ரான் நார்மல் அட் பி. ஸோ டிஎஸ் வெக்டர்ன்றது என்னென்னா ஒரு வெக்டர் இந்த டிரெக்ஷன் ஆஃப் என் கேப் அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் வந்து டிஎஸ் வெக்டர். டிஎஸ் வெக்டர் இஸ் நத்திங் பட் என் கேப் இன்டூ டிஎஸ். ஸோ இதில் வந்து என் கேப் வந்து அவுட்வேர்ட் ட்ரான் நார்மல் பார்த்தோம். என் கேப்ன்றது மேலே நம்ம டிஎஸ்லேருந்து அவுட்வேர்டில் நம்ம வரைகிற அந்த நார்மல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஎஸ்ன்றது வந்து எலிமெண்ட்ரி சர்ஃபேஸ் ஏரியா பாசிட்டிவ் சைடில். ஸோ அடுத்தது வந்து எஃப் வெக்டர். ஸோ இதில் வந்து எஃப் வெக்டர் ஆஃப் XYZ இது வந்து வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன்ட் ஆகுதுன்னா அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் XYZ ஆஃப் த சர்ஃபேஸ் எஸ். ஸோ இதில் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் டிஎஸ் ஆர் டிஎஸ் வெக்டர் ஆர் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஃப் வெக்டர் டாட் என் கேப் டிஎஸ் is called the surface integral of f vector over s. இப்போ காமனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் surface integral, a integral which is evaluated over the surface s is called the surface integral. ஒரு surface sல evaluate பண்ண போகிற இன்டெக்ரலுக்கு பேர் தான் வந்து surface integral. ஸோ f vector is equal to f1 i vector plus f2 j vector plus f3 k vector. இது வந்து ஒரு வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். எஸ் இஸ் எனி சர்ஃபேஸ். ஸோ இது வந்து வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் எஃப் வெக்டர். எஸ்ன்றது ஏதோ எனி சர்ஃபேஸ். அப்போ வந்து நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் ஆர் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன மாதிரி டிஎஸ் வெக்டர் வந்து என் கேப் இன்டூ டிஎஸ்ன்னு எழுதலாம். ஸோ என் கேப்ன்றது இங்கே என்னென்னா யூனிட் நார்மல் வெக்டர் டு த சர்ஃபேஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஆர் வெக்டர் இஃப் ஆர் வித் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் எஸ் ஆன் XY பிளேன். ஆர் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். எங்கே ப்ரொஜெக்ஷன்னா சர்ஃபேஸ் எஸில். சப்போஸ் இது ஆன் XY பிளேனில் ப்ரொஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மளோட ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர். ஸோ XY பிளேனில் ப்ரொஜெக்ஷன் ஆகிறதால டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் எஃப் வெக்டர் டாட் என் கேப். ஸோ டிஎஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம், அந்த எலிமெண்ட்ரி சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ஷன் ஆகிறது XY பிளேனில் ஆகிறதால dx into dy divided by modulus of n cap into k cap. வேறு இங்கே வந்து k cap எப்படி வருதுன்னா XY பிளேனில் இருக்குது. ஸோ XY பிளேனில் அவுட்வேர்டில் நம்ம நார்மலை வந்து பர்பண்டிகுலராக நம்ம எடுத்தோம்னா ஸோ XY பிளேனுக்கு பர்பண்டிகுலராக k cap எடுத்துக்கலாம். ஸோ dx into dy divided by modulus of n cap into k cap வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஆர் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் YZ பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ YZ பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்னா எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்? YZ பிளேனில் பர்பண்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி ஐ கேப். ஸோ ஐ வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், YZ பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஆர் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆன் XZ பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா
ஸோ எக்ஸிசெட் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது வந்து நமக்கு ஜி கேப். ஸோ நமக்கு எந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் வந்து எங்கே ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னா எக்ஸிசெட் பிளேனில். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎக்ஸ் டிஇசட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் கேப் இன்ட்டு ஜே கேப்னு எடுத்துக்கலாம்.